டேய் தம்பி நில்லுடா. என்னக்கா அந்த பேய் போயிடுச்சா? தெரியலடா, பயமா இருக்கு. என்னக்கா அது ஏன் நம்ம பின்னாடி வருது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இனி இந்த பசங்களை சும்மாவே விடக்கூடாது. சீக்கிரமா போயிட்டு வந்து காவியா கூட விளையாடலாம். அங்கிள், ஆரஞ்சு பால் பாக்கெட்டும் இந்த பட்டர் பிஸ்கட்டும் தாங்க அங்கிள். சரிப்பா, கொஞ்சம் இருப்பா, எடுத்துன்னு வரேன். ஓகே. என் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரியே மனசுக்கு தோணுது. திரும்பி பார்க்கலாமா? பாப்போம். ஐயோ, ஏன்டா நான் போற இடத்துல இப்படி வழிமறிச்சு இருக்கோ தெரியல. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? எனக்கு பிளான் இருக்கு. அந்த கோஸ்ட் நிழல் தானே, நாம அப்படியே மெதிச்சு போயிடலாம். என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். என்னடா இங்க மிதிச்சுட்டு போற? அடுத்த வாட்டி மாட்டுவடா. அந்த பேய் போயிடுச்சா இல்லையா? திரும்பி பார்ப்போம். போயிடுச்சுன்னா அணையறேன். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா இல்ல காவியா வீட்டுக்கு போலாமா? முதல்ல காவியா வீட்டுக்கு போய் ஆண்டி கிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஆண்டி பார்த்துப்பாங்க. காவியா, காவியா. அம்மா, அம்மா, நான் பிரஷ் பண்ணிட்டவா, முட்டை தோசை தாமா. இதுடி காவியா வரேன். சரிம்மா சரிம்மா. அக்கா, அக்கா. என்னடா என்னாச்சு? அக்கா, அக்கா, திரும்ப பேய் வந்துச்சுக்கா. ஆண்டி கூப்பிடுங்கக்கா. இந்தா காவியா தோசை. என்னப்பா கிஷோர், என்னாச்சு? அழுதுன்னு வந்திருக்க? ஆண்டி, ஆண்டி, அந்த பேய் வந்துச்சு ஆண்டி. நீ உங்க அம்மா கிட்ட சொன்னியா பேய் வந்துச்சுன்னு? இல்ல ஆண்டி, இன்னும் சொல்லல. உங்ககிட்ட தான் வந்து சொன்னேன். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்களே என்னாச்சு பேய் வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு. அதான் ஆண்டி. அப்பா, நல்ல வேலை பண்ண கிஷோர். நீங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல வாங்கல, நான் உங்களுக்கு கதை சொல்லுறேன். சொல்லுங்க ஆண்டி. இங்க பாருங்க காவியா, உங்க அப்பா இருக்காருல, உங்க அப்பாவோட தாத்தா. உனக்கு தெரியுமா அந்த தாத்தா பேரு என்னன்னு? தெரியாதுமா, இது வரைக்கும் அப்பாவே சொன்னது இல்ல. அந்த தாத்தா பேரு ராசாணி. அவரோட உண்மையான கதையை தான் நான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்சு அவரு தான் பேயா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ மா, பயமா இருக்குமா. சரி சொல்லுங்க. சரி. ஒரு ஊர்ல அந்த கிராமத்திலேயே ராசாணி தான் குடிக்காதனால அந்த கிராமமே அவனை தள்ளி வச்சு. ஆனா அப்போ ராசாணிக்கு தெரியாது அவன் செத்து போறான்னு. பாவல அந்த தாத்தா. அதுக்கப்புறம் என்னமாச்சு? சொல்லுங்க. அதுக்கப்புறம் ராசாணி எப்பவுமே இதே மாதிரிதான் குடிச்சானா தூக்கி போட்டு வச்சிடுவான். ஏன்னா ராசாத்தி புனிதா எங்கடி போன? எம்மா, புனிதானா யாருமா? புனிதானா ராசாணியோட வைஃப் தான் புனிதா. ராசாணியோட வைஃப் புனிதா செத்ததுனாலதான் ராசாணி குடிக்காரனாவே ஆயிட்டான். எப்பவுமே குடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சில மக்கள்லாம் நடந்து போவாங்க அவன் பக்கத்துல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பசங்க கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எபிசோட் 4ல பார்க்கலாம். அதோட